வங்கதேச பிரதமரான தாரிக் ரஹ்மானின் இந்திய பயணம் தள்ளி போய்க் கொண்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் இருப்பவர் யார், என்ன காரணம் என்று விவரிக்கின்றது இந்த காணொலி. அண்டை நாடான வங்கதேசத்தில் இட ஒதுக்கீடுக்கு எதிராக கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர் அமைப்பினர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய புரட்சி மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. இதன் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து அங்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இடைக்கால அரசு அமைந்தது. பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் PNP கூட்டணி அமோக வெற்றி பெற்று அரியணையை பிடித்தது. அக்கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதே நேரத்தில் வன்முறை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பளித்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரை நாடு கடத்துமாறு வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்து வருகின்றது. ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் மௌனம் காத்து வருகின்றது. இதற்கிடையே 2 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பொதுவெளியில் தோன்றிய ஷேக் ஹசீனா தமக்கு என்ன நேர்ந்தாலும் வரும் டிசம்பர் மாதம் வங்கதேசம் செல்வேன் என்று தெரிவித்திருந்தார். இதை வங்கதேசம் வரவேற்றுள்ள போதிலும் அவரை கைது செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் இப்போதே தயாராகி வருகின்றது. இந்த நிலையில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய பயணம் தள்ளி போய்க் கொண்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் ஷேக் ஹசீனா விவகாரம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வாரத்தில் திட்டமிட்டிருந்த தாரிக் ரஹ்மானின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அவர் இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தனது இந்திய வருகைக்கு தாரிக் ரஹ்மான் அரசு நிபந்தனை விதித்துள்ளது. அவரின் இந்திய பயண திட்டத்திற்கு அங்குள்ள அரசியல் கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த நிபந்தனைகளை தாரிக் அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக வங்கதேச வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஷாஹிதுல் கரீம், ஷேக் ஹசீனா மற்றும் நாடு தப்பிய இதர குற்றவாளிகளை நாடு கடத்துவதில் இந்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் பிரதமர் தாரிக் ரஹ்மான் பயணத்திற்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.